கொடியை கட்டி விஜய் படத்தை ஒட்டி அந்த நடு கூட்டத்தில் ஊர்வலம் விடுறாங்க. அந்த அவசியம் என்ன? அதை ஒரு தொலைக்காட்சி நேரடியாக தடுத்து நிறுத்துறாங்க. அதை நிறுத்தி உள்ளே பார்க்கும்போது நாங்கள் தனிப்பாட்டில் வச்சுக்கிட்டு சர்வீஸ் பண்ண வந்தோம் அப்படின்றாங்க. இதெல்லாம் அனுமதிச்சிருக்கக்கூடாது விஜய் தொண்டர்கள், விஜயினுடைய நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள். அதுக்கும் பிறகு இந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுந்த பிறகு பொதுமக்கள் ஆம்புலன்ஸுக்கு தகவல் சொல்லி பொதுவான ஆம்புலன்ஸ் வருது கொடி கட்டாத பொதுமக்களை ஏற்றி உயிரை காப்பாற்றுறதுக்கு வர ஆம்புலன்ஸு. அந்த ஆம்புலன்ஸை போய் விஜய் ரசிகர்கள் அடித்து கண்ணாடியை உடச்சி நொறுக்குறாங்க. 3 ஆம்புலன்ஸ் டிரைவர் அடித்து படுகாயமுற்று ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அது அத்தனை முன்னணி தொலைக்காட்சிகளும் யூடியூப் சேனல்களும் நேரடியாக ஒளிபரப்பு பண்ணியிருப்பாங்க. என்ன கேட்க போனால் விஜய் எந்த தொலைக்காட்சி யூடியூப் சேனல் ப்ரமோட் பண்ணுறதோ அதே யூடியூப் சேனல் அதையும் அந்த செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஆக இதெல்லாம் எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான, ஒரு அறிவிலித்தனமான, மோசமான ஒரு நிகழ்ச்சி. மின்சாரத்தை நிறுத்திட்டாங்கன்றாங்க. அது முழுக்க தவறு. அது எல்லா தொலைக்காட்சியும் படம் பிடிச்சிருக்காங்க, எல்லா விளக்குகளும் எரியுது. அதெல்லாம் உடைச்சி உள்ளே போகிறாங்க. அது அனல் வெப்பம் அதிகமாக வீசக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல உள்ளே போய் அங்கே நின்று அங்கே மயக்கம் போட்டு சில பேர் விழுந்திருக்காங்க. அது எந்த ஒரு உயர்நீதிமன்றம் சொன்ன வழிகாட்டுதல் முறை கிடையாது. காவல்துறை வகுத்தளித்தா இத்தனை கண்டிஷன் போடுறீங்களே, எங்களுக்கு கர்ப்பிணி பெண்களை வரக்கூடாதுன்னு நாங்கள் எப்படி சொல்ல முடியும்? குழந்தைகளை அழைச்சிட்டு வரக்கூடாதுன்னு நாங்கள் எப்படி சொல்ல முடியும்னு நீங்கள் ஹைகோர்ட்டில் கவுண்டர் பெட்டிஷன் போடுறாங்க தமிழக வெற்றி கழக அட்வொகேட்டு. இதெல்லாம் இதெல்லாம் நியாயமா சொல்லுங்கள்? தமிழ்நாட்டு மக்கள் என்ன அவ்வளோ முட்டாள்களாக நினைக்கிறீங்களா? உங்கள் ரசிகர்கள் வேணுமா உங்களை கொண்டாடலாம். ரசிப்பு தன்மை உள்ள பொதுமக்கள் அந்த இடத்துக்கு பார்க்க வரலாம். அங்கே பார்க்க வந்த கூட்டம் ஒரு 50,000 பேர்னா அந்த கரூர் மாவட்டத்தில் மீதி 20 லட்சம் பேர் இருக்காங்க. அப்போ 20 லட்சம் தமிழக மக்களும் அந்த மாவட்டத்தில் முட்டாள்களா? ஆக தொடர்ச்சியாக நாங்கள் சொல்கிறோம், தமிழ்நாட்டில் அரசியல் அனுபவம் உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், செய்தியாளர்கள் எல்லாம் படித்து சொல்கிறாங்க. அது ஒரு முறைப்படுத்தப்பட்ட கூட்டமாக இல்லை, ஒரு ரசிகர் கூட்டமாக இருக்கிறீங்க. ஒரு தலைமை பண்புக்குரிய பண்புகள் கிடையாது. பத்திரிகையாளர்களை போய் செய்தி சேகரித்து செய்தி வெளியிட விட மாட்டேன்றீங்க. அங்கே போய் டான்ஸ் ஆடுறீங்க, அவங்க கழுத்தில் துண்டை போட்டு முறுக்குறீங்க. ஆம்புலன்ஸ் டிரைவரை போட்டு அடித்து கை காலை முறிக்கிறீங்க, ஆம்புலன்ஸை அடித்து கண்ணாடியெல்லாம் உடைக்கிறீங்க, மின்சார கம்பிகள் மேலே ஏறி தொங்குறீங்க. இதெல்லாம் என்ன? இது இப்படிப்பட்ட ஒரு தற்கூரி கூட்டத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் யாராச்சும் ஒருத்தங்க எழுதுனாங்க அப்படின்னா உடனே எங்களை தற்கூரி கூட்டம்னு சொல்லிட்டீங்க, உடனே எங்களை அணில் கூட்டம்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு அந்த தலைவர்களை போய் அடிக்க போகிறீங்க.